ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் உளுந்தம்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி மாவு, 300 கிராம் ஜீனி, உப்பு சும்மா அளவாக சேர்த்தா போதும், அதுக்காக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உளுந்த 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் மாவு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் போல் உளுந்த ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும். அப்படின்னா தான் மாவு கெட்டியாக இருக்கும். நான் இதுக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுட்டேன். கோல்டு வாட்டர் லைட்டாக நான் ஊற்றி மாவை ஆட்டிக்க போகிறேன். இப்போது மாவு ஓரளவு ஆட்டுப்பட்டுருச்சு, பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம மாவை தோண்டிக்கலாம். இப்போது மாவு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துடலாம். 400 கிராம் உளுந்துக்கு 50 கிராம் தான் சரியான அளவு. எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஜீனி தண்ணி ரெடி பண்ணணும். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்ச பிறகு அதில் எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை உள்ளே சேர்த்தாச்சு. ஜீனி நல்லா கரையட்டும். இதில் நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஜீனி தண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வடை தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம உளுந்த வடைக்கு சொன்ன அதே ப்ராசஸ் தான் இது. கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சமாக, இதுக்கு நம்ம உருட்டி தான் போட போகிறோம், வடை மாதிரி தட்ட போகிறது இல்லை. நீங்கள் கைக்கு பதிலாக ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு பால் ஷேப்பில் உருட்டி லைட்டாக மெல்லமாக ட்ராப் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். இப்போது எல்லா வடையும் ஓரளவு பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜீனிப்பாகு, அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஜூஸியான மெது வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.